இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னென்னா எரிசேரி. எரிசேரி செய்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். காராமணி, இதை பெரும் பயிறுன்னு சொல்லுவாங்க. உளுந்து, கடுகு, சோம்பு, மஞ்சள் தூள், மிளகு, பூண்டு, சீரகம், மிளகாய். இதுக்கு தேவையான காய்கறிகள் என்னென்னா வாழைக்காய், மஞ்சள் பூசணி, சேனைக்கிழங்கு, தேங்காய், கறிவேப்பிலை. உப்பு, நான் எல்லா சமையலுக்கும் இந்துப்பு மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். தாளிக்கிறதுக்கு தேவையான தேங்காய் எண்ணெய், கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். காராமணியை ஒரு 4 மணி நேரமாவது நம்ம ஊற வச்சுக்கலாம். ஏன்னா காயையும் காராமணியும் சேர்த்து தான் நான் குக்கரில் வேக வைக்க போகிறேன். காய் சீக்கிரமாக வெந்துடும். அதனால் காராமணியை நம்ம ஊற வச்சு யூஸ் பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும். தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். இதில் நம்ம ஊற வச்சுருக்கிற காராமணியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற மஞ்சள் பூசணி, வாழைக்காய், சேனைக்கிழங்கு 3ஐயும் இந்த காராமணி கூட சேர்த்து நம்ம குக்கரில் வேக வச்சு எடுக்க போகிறோம். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி விட்டுக்கலாம். வாழைக்காய், மஞ்சள் பூசணி இதெல்லாம் நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கணும். எரிசேரிக்கு இந்த மாதிரி தான் கட் பண்ணி எடுக்கணும். எப்போவுமே வாழைக்காய் கட் பண்ணும்போது கட் பண்ணி தண்ணியில் போட்டால் தான் அதோடைய கலர் சேஞ்ச் ஆகாது. தோல் நீக்கி கட் பண்ணி வச்சுருக்கிற சேனைக்கிழங்கையும் நம்ம குக்கரில் சேர்த்து வேக வைக்க போகிறோம். சேனைக்கிழங்கை இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணணும். காராமணி, மஞ்சள் பூசணி, வாழைக்காய், சேனைக்கிழங்கு 3ஐயும் சேர்த்து தான் வேக வைக்க போகிறோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த உப்பு காய் வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு தான் சேர்த்துருக்கேன். தண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ரொம்ப கம்மியாகவும் இல்லை, ரொம்ப நிறையவும் இல்லை. காய் மூழ்கிற அளவுக்கு தேவையான தண்ணி தான் வச்சுருக்கிறேன் நான். இப்போ நம்ம மூடி வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம எரிசேரி செய்கிறதுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு அடுப்பில் வாணலி வச்சுக்கலாம். வாணலி சூடானதும் அதில் கொஞ்சமாக மிளகு சேர்த்துக்கோங்க. மிளகு உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கிட்டால் போதும். மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் இங்கே ஒரு 2 மிளகாய் எடுத்துக்கிறேன். சீரகம் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. சோம்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரு 6 பல் பூண்டு எடுத்துக்கிறேன். கருவேப்பிலை, தேவையான அளவு தேங்காய். இப்போ எல்லாத்தையும் நம்ம வறுத்தெடுக்க போகிறோம். தேங்காவோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நம்ம வறுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பொன்னிறமாக ஆகிறது வரைக்கும் நம்ம வறுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை நான் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். எப்போவுமே நம்ம மிக்சியில் சூடாக எதையுமே அரைக்கக்கூடாது. அதனால இதை ஆறுன அப்புறமேட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நைஸாக இல்லாமல் கொஞ்சம் திருன்னு அரைச்சி வச்சுக்கலாம். இல்லைனா தண்ணி விட்டு தான் அரைச்சிருக்கேன். குக்கரில் 2 விசில் வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வேக வச்ச காய்கறிகளும் காராமணியும் சரியான பக்குவத்தில் தான் வெந்திருக்கு. பாருங்கள், இந்த மாதிரி தான் வேகணும். ரொம்ப குழஞ்சிடக்கூடாது காய்கறிலாம். இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை சேர்த்து கிளறிக்க போகிறோம். மசாலா இந்த மாதிரி தான் கொஞ்சம் திருன்னு தான் இருக்கணும். ரொம்ப நைஸாக அரைஞ்சிடக்கூடாது.
இதில் நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நான் முதல்ல காய்கறி வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு தான் சேர்த்துக்கிட்டேன். அதனால் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவில் உப்பு தேவையோ அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த மசாலாவையும் வேக வச்ச இந்த காய்கறிகளையும் நல்லா ஒன்றா கிளறிக்கோங்க. இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கிற மஞ்சள் பூசணி ரொம்ப ரொம்ப நல்லது. கிட்னியில் கல் இருக்கிறவங்க இந்த மஞ்சள் பூசணியை அடிக்கடி சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய சிறுநீரக கல் பிரச்சனையெல்லாம் சீக்கிரமாகவே சரியாயிரும். அரைச்ச மசாலாவும் வேக வச்ச காய்கறியும் ஒன்றா வெந்துக்கிட்டு இருக்க டைமில் நம்ம இன்னொரு அடுப்பில் வாணலியை வச்சு அதில் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக நெய்யும் சேர்த்துக்கலாம். நெய் விருப்பப்படாதவங்க சேர்த்துக்க வேண்டாம். இந்த டிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் நான் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ தான் நம்ம பண்ணுற எரிசேரி ரொம்ப மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். எண்ணெய் சூடானதும் அதில் தாளிக்கிறதுக்கு தேவையான கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் உளுந்து சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த தேங்காயும் கொஞ்சம் பொன்னிறமாக வரது வரைக்கும் நம்ம வதக்கணும். இந்த டிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே நம்ம வீட்டில் சாதாரணமாக செய்கிற கூட்டு பொரியல் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்கும். சுவையும் ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்காய் பொன்னிறமாக வதங்கியாச்சு. இதே மாதிரி வதக்கிக்கலாம். இப்போ இதை நம்ம வெந்துக்கிட்டு இருக்க காய்கறியில் போடலாம். இதில் நம்ம சேர்த்துருக்கிற சேனைக்கிழங்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. சேனைக்கிழங்குல மாவு சத்து இருக்குது, அதனால் இதயத்துக்கும் ரொம்ப நல்லது. இதை நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எதுக்கு வேணாலும் தொட்டுக்கலாம். எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ண அப்புறமேட்டு இதில் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரையோ இல்லை வெல்லமோ சேர்த்துக்கலாம். அப்போ தான் டேஸ்ட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேர்த்த நாட்டு சர்க்கரை நல்லா அந்த டிஷ்ஷோட மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் கிளறிக்கோங்க. இதை பார்த்தாலே தெரியுது இது கொஞ்சம் கிரேவி கண்டிஷனில் தான் இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த டிஷ்ஷு. இப்போ நமக்கு தேவையான எரிசேரி தயாராகிடுச்சு. நம்ம தயாரித்த எரிசேரி ரெடி ஆகிடுச்சு. இதில் நான் பெரும்பயிறு சேர்த்துருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா பெரும்பயிருக்கு பதிலாக பச்சை பயிறு சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்ஷை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.